வணக்கம் உலக மக்களே அனைவருக்கும் ஒரு இனிய சந்தோஷமான செய்தி. கடந்த கடந்த 3ஆம் தேதி கைது செய்யப்பட்ட மருத்துவர் அர்ச்சுனா தற்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவருக்கு பிணை கிடைத்திருக்கிறது. மருத்துவர் இப்பொழுதுதான் வெளியில் வந்து கொண்டிருக்கின்றார். இது சம்பந்தப்பட்ட செய்திகள் உடனுக்குடன் வெளிவரும், நீங்கள் பார்க்கலாம். மருத்துவர் அர்ச்சுனா கடந்த 2ஆம் தேதி மன்னார் மருத்துவமனைக்குள்ளே சென்று அங்கே தவறான சிகிச்சை காரணமாக, தவறான சிகிச்சை என்று சொல்வதற்கில்லை, சிகிச்சை அளிக்காமை காரணமாக சுமார் ஒரு இரவு சென்ற ஒரு குழந்தை பெற்றெடுத்த ஒரு தாயாருக்கு செய்யப்பட்ட அறுவை சிகிச்சை காரணமாக அந்த தாயாருக்கு பெருமளவு இரத்தப்போக்கு போய் அவர் இரவு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த பிள்ளையின் தாயின் அந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்டவரின் தாயாரால் கொண்டு சென்று மன்னார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அப்போது, அதாவது இரவில் இருந்து அதிகாலை வரை அவர் சிகிச்சைக்கு உட்படுத்தப்படவில்லை என்றும், அந்த விடுதிக்கு பொறுப்பாக இருந்த மருத்துவர் அவரை சிகிச்சைக்கு உட்படுத்தவில்லை. அதன் காரணமாக மறுநாள் அவர் இறந்துவிட்டார். அதிக இரத்தப்போக்கு காரணமாக இறந்துவிட்டார். இது சம்பந்தமான தகவல்களை சேகரிப்பதற்காக பிரதனியாவில் இருந்து மன்னார் மருத்துவமனைக்கு சென்ற டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் கைது செய்யப்பட்டார். இதன் பின்னணியில் அர்ச்சுனா கடந்த 5ஆம் தேதி அர்ச்சுனாவுக்கு பிணை கோரப்பட்டு பிணை வழங்கப்படவில்லை. இன்று மீண்டும் 7ஆம் தேதி அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. தர்மத்துக்கு கிடைத்த வெற்றி, அதர்மத்துக்கு தோல்வி. உலக மக்கள் எல்லாம் அர்ச்சுனா சிறையில் இருப்பதை இட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார்கள், வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள், துன்பப்பட்டு கொண்டிருந்தார்கள். உண்மையில் எல்லா மக்களும் நமக்கு எடுத்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், அர்ச்சுனா வெளியில் வந்துட்டாரா, தற்போது என்ன செய்தி என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். உண்மையில் தற்போது கிடைத்த செய்தி உண்மையில் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. உண்மையில் இது தர்மத்துக்கு கிடைத்த வெற்றி. அர்ச்சுனா அதர்மம் நிமிர்ந்து தர்மம் தலை குனிக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அர்ச்சுனா அதை சென்று அந்த அதர்மத்தை தோற்கடித்து தர்மத்தை வெற்றிக்கு உட்படுத்துவார்.